தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 4/5/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் மகிழ்ச்சியின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 31:14. நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. ஆண்டவரே, நான் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், நீரே என் கடவுள் என்று சொன்னேன் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நமக்கு கர்த்தர் கூறும் ஒரு நல் ஆலோசனை என்னவென்றால், இந்த சங்கீதத்தில் தாவீது அவருக்கு எவ்வளவோ நெருக்கங்கள், கெட்ட பெயர்கள், அவதூறுகள் வந்த போதிலும் அவர் அதற்கு கலங்காமல் கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன் என்று சொன்னாராம். பிரியமானவர்களே, நாம் என்ன சொல்லுவோம்? நமக்கு இக்கட்டு வந்து, ஏதோ நெருக்கங்கள் வந்து, அவமானங்கள், நாம் செய்யாததை நாம் செய்தேன் என்று சொல்லி அவமானம் வரும் பொழுது நாம் என்ன சொல்வோம்? ஆண்டவரே, உமக்கு கண்ணீர் இருக்கிறதா? நான் உண்மை தேடிக்கொண்டே இருக்கின்றேனே, நீர் என்னை பார்க்கவில்லையா? அல்லது என் பாவம்தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தடுத்து கொண்டிருக்கிறதா என்று மனம் போன போக்கில பேசுவோம். அப்படித்தானே பிரியமானவர்களே? நாம் அப்படி பேசின தருணத்திற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். தாவீதை போன்று நானோ கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நீரே என் தேவன் என்று அவர் கூறினார். இந்த 13ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அநேகர் சொல்லும் அவதூறை கேட்டேன், எனக்கு விரோதமாய் அவர்கள் ஏகமாய் ஆலோசனை பண்ணுகிறதினால் திகில் என்னை சூழ்ந்து கொண்டது, என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இப்படி அவன் தன் உயிரே போகுது என்ற நிலைமைகள் வரும் பொழுது கூட அவன் தனது படைபலன்களை நம்பவில்லை, அவரது திறமையை நம்பாமல் கூறினார், கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன் என்று கூறினார். பிரியமானவர்களை, இதே போன்று நாமும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கலங்காமல் கர்த்தரை பார்த்து, கர்த்தாவை நம்பியிருக்கிறோம் அப்பா, நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்று அவரை மட்டுமே நம்பியிருப்போம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக அப்பா, தாவீது தனக்கு நெருக்கம் உண்டான பொழுது கலங்காமல் அவன் பயந்து கொண்டிருந்தாலும், நானோ கர்த்தாவை உம்மை நம்பியிருக்கிறேன் என்று உம்மை மட்டுமே நம்பி ஜெபித்து கொண்டிருந்தான் அப்பா. ஆனால் நாங்கள் நெடு நாட்களாக சில சமயங்களில் எங்களுக்கு துன்பம் வரும் பொழுது, கர்த்தாவே நீர் ஏன் காணாதவர் போல் இருக்கின்றீர்கள், எனக்கு தாங்க முடியவில்லை, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று கூட நாங்கள் உம்மிடம் சொல்லியிருக்கிறேன் என்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அங்கலாய்த்து கொண்டிருக்கின்ற சகோதரனுக்கும் சகோதரிக்கும் நீங்கள் கூறுகின்ற வார்த்தை, அப்படி கூறியதற்காக மன்னிப்பு கேள். தாவீதை போன்று என்னுடன் அன்பாயிரு என்று நீங்கள் எங்களுக்கு அறிவுரை கூறுகிறீர்கள் அப்பா. நாங்கள் மன்னிப்பு கேட்கின்றோம், இனி அப்படி கூற மாட்டோம். தாவீதை போன்றவே கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கின்றோம் என்று உம்மை மட்டுமே நம்பியிருப்போம் என்று அறிக்கை செய்வோம். எங்கள் செய்த பாவங்களை மன்னிங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.